ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவமிங். இன்றைக்கி நம்ம ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு 2 கப், கொக்கோ பவுடர் 1/2 கப், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 கப் நாட்டு சர்க்கரை, 3/4 கப் தேங்காய் எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம 1 டீஸ்பூன் காஃபி பவுட்ரு போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜாரில் போட்ட அந்த 3 திங்ஸையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருந்த மாவில் இந்த நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த நாட்டு சர்க்கரை இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த காஃபி பவுடர் மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பால் ஊற்றி அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வர பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கு தேவையான அளவு நம்ம பால் ஊற்றிக்கலாம். இது காய்ச்சின பால் தான் ஊற்றணும். நம்ம ஸ்டவ்வில் கடாயில் கொஞ்சம் உப்பு அல்லது மண் போட்டுக்கலாம். அது மேலே கேக் ஸ்டாண்டை வச்சு மேலே இட்லி கொப்பரை மூடி வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். மோல்டை நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மாவு போட்டு இதே மாதிரி தட்டிக்கலாம். அப்போ தான் இதில் ஒட்டாமல் வரும். எங்கள் அம்மா இன்றைக்கி 2 மோல்டில் கேக் செய்ய போகிறாங்க. ஒன்று சர்க்கிள் மோல்டு, இன்னொன்று ஹார்ட்டின் ஷேப்டு மோல்டு. ரெண்டுத்துலேயும் அப்படி க்ரீஸ் பண்ணி மாவு போட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தட்டிக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் மாவு போயிருக்கும். இப்போ நம்ம கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். கேக் பேட்டர் இந்த மோல்டில் விழுகிறத பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இதை நம்ம இப்படி லெவல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லெவலாக தான் இருக்குது. ஹார்ட்டின் மோல்டையும் அந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேஷ்யூ, பிஸ்தாலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா பாதாம் அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த கேக் மோல்டை உள்ளே வச்சிடலாம். இது இன்னொரு கேக்குக்கான இது. அதையும் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி அதுக்குள்ளே இந்த இதை வச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டூத் பீக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கேக் உள்ளே நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி. ரொம்ப ஒட்டலை, ஸோ அது வெந்திருக்கு. கேக் ரெடியாக ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் வரை ஆகும். நீங்கள் அதுக்கு முன்னாடி செக் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. டூத் பிக் வச்சு இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வா, ஒன்றுமே ஒட்டலை, நல்லாவே வந்திருக்கு. இப்போ நம்ம கேக்கை கீழே இறக்கி வச்சிடலாம். கேக் நல்லா ஆறணும். கேக் நல்லா ஆறணுன்னே இதே மாதிரி ஒரு நைஃபை வச்சு சைடு அப்படியே இதே மாதிரி எடுத்து விடுங்க. அப்படி பண்ணோன்னா கேக் ஈஸியாக வந்துடும் அந்த மோல்டில் இருந்து. இப்போ நம்ம அப்படியே இப்படி கவுத்தி நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்படி நம்ம 2 சைடும் தட்டினோன்னா அந்த கேக் ஈஸியாக மோல்டில் இருந்து வெளியே வந்துடும். இப்போ நம்மளுடைய சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நட்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மோல்டுலேயும் நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி.
நட்ஸ் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு, சாக்லேட் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 50 கிராம் விப்பிங் க்ரீம் பவுடர், அது கூட 100 mlக்கு சில்லுன்னு உள்ள பாலை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணும்போதே நம்ம 1 டேபிள் ஸ்பூனுக்கு கற்கண்டு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய விப்பிங் க்ரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேக்கை கொஞ்சம் ஜூஸி ஆக்கிறதுக்காண்டி கேக் மேலே கருப்பட்டி பாகு வந்து கேக் மேலே இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் கேக்கில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது முடிஞ்சோடனே நம்ம விப்பிங் க்ரீமையும் இது மேலே போட்டுக்கலாம். அது மேலே நம்ம ஹார்ட்டின் ஷேப் சாக்லேட் அண்ட் நட் கேக்கை அதில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது மேலேயும் நம்ம விப்பிங் க்ரீமை போட்டுட்டு இதே மாதிரி செரியை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி அண்ட் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.